மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் மருத்துவர் இளங்கோவன் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் தருமபுரி சட்டமன்ற தொகுதியில் கூட்டணி கட்சி தேமுதிக சார்பில் மருத்துவர் இளங்கோவன் வேட்பாளராக போட்டியிடுகிறார். தொடர்ந்து தருமபுரி சட்டமன்ற தொகுதி முழுவதும் திமுக, விசிக, தேமுதிக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று நகராட்சிக்கு உட்பட்ட அண்ணாசாகரம், குமாரசாமிப்பேட்டை, ஏஎஸ்டிசி கோட்ரஸ், அண்ணாநகர், நெசவாளர் காலனி, அம்பேத்கர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆமணி தலைமையில் தேமுதிக வேட்பாளர் இளங்கோவனை ஆதரித்து பிரச்சாரம் நடைபெற்றது. தொடர்ந்து பொதுமக்கள் மேலதாளங்கள் முழங்க பட்டாசு வெடித்தும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர். அப்போது பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் ஆமணி, தமிழக முதல்வர் பெண்களுக்கு ஏராளமான திட்டங்கள் தீட்டி வருகிறார். மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து வசதி, மகளிர் உரிமை தொகை, தமிழ் புதல்வன், புதுமை பெண் திட்டம், முதியோர் உதவித்தொகை, அன்புக்கரம் திட்டம் உள்ளிட்ட ஏராளமான திட்டங்களை தீட்டி வருகிறார் எனவும், தொடர்ந்து தமிழகத்தில் மீண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் முதல்வராக அரியணை ஏற அனைவரும் முரசு சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்த வாக்கு சேகரிப்பில் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.